ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து யார் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஓவர்சீஸ்ல ஒரு பிளேயரை சொல்றேன் அண்ட் இந்தியன் பிளேயர்ல ஒருத்தர் வந்து சொல்றேன். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பிருத்திவி ஷா வந்து எடுக்கலாம். பிருத்திவி ஷா வந்து எடுத்தாங்க அப்படின்னா மேபி அவருக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சிஎஸ்கேவும் வந்து அதுக்கு வந்து வெல் நோன் தானே. ஏன்னா சிஎஸ்கே எப்பயுமே வந்து இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுப்பாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர் எடுப்பாங்க, பிளஸ் அந்த ஒரு ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்களை வந்து க்ரூம் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி பிருத்திவி ஷா ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனாக சொல்லணும் அப்படின்னா மேபி சர்ஃபராஸ் கானும் வந்து சொல்லலாம். ஒரு ஹிட்டர் வந்து சிஎஸ்கேக்கு கண்டிப்பா தேவை. சிஎஸ்கே இப்போ இந்த சீசன் வந்து எங்க லேக் ஆகுறாங்க அப்படின்னா அந்த 6 ஹிட்டர் வந்து தேவை. சிவம் டுபே இருக்க வரையும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காது, 6 அடிச்சுட்டே போவாரு. பட் அவரோட ஃபார்மும் இப்போ இல்லை அப்படின்னும் போது மேபி அங்கே அது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அதை ஒரு ப்ராப்பராக செட் பண்ணுறதுக்கு சர்ஃபராஸ் கான் மாதிரி தேவை. ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு பிருத்திவி ஷாக்கு போகலாம், அப்படி இல்லைனா வந்து சர்ஃபராஸ் கானுக்கு வந்து போகலாம். அண்ட் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து டேவிட் வார்னருக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா டேவிட் வார்னர்லாம் ஐபிஎலோட ஆரம்ப கட்டத்திலிருந்து இருக்காரு அண்ட் அந்த ஒரு ஆரேஞ்ச் கேப் லிஸ்ட்லாம் நிறைய தடவை வந்து இருந்திருக்காரு. ஒரு ப்ரூவன் பிளேயர் அண்ட் ஒரு ஆஸ்திரேலியன் கண்டிப்பாக டீமுக்கு வந்து தேவை. அந்த ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரெஷன், அந்த அக்ரெசிவாக போய் அந்த ஒரு இன்டென்ட் காமிக்கணும் அப்படின்றது எப்பயுமே இருக்கும். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து சரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஹெல்மெட் எல்லாம் போட்டு உடைப்பாங்க ரூமுக்கு போயிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்ரெஷன் வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக தேவை. பிளஸ் நீங்க வந்து டேவிட் வார்னர் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பவர் பிளே அப்படின்றது சூப்பரா வந்து போவோம். பவர் பிளே இப்போதைக்கு வந்து சிஎஸ்கேக்கு பெருசா போகல. ஸோ டேவிட் வார்னர் நல்லா இருக்கும், அவர் வந்து எல்லோ ஜெர்சியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா மேபி இன்னொரு ஆப்ஷனா மேபி நான் இன்னொரு அடிஷன் வந்து சொல்லலாம், கைல் மேயர்ஸ் வந்து சொல்லுவேன். லக்னோ பிச்சிலே வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு செஞ்சுரிலாம் வச்சிருக்காரு அப்படின்னு போது மேபி ஏன் கைல் மேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுது. கைல் மேயர்ஸ் அன்சோல்ட் ஆனாரு, அவரை வந்து சிஎஸ்கே கொண்டு வந்தா ஒரு வெஸ்ட் இண்டீஸ், அவர் வந்து ஒரு நல்ல மான்ஸ்டர் ஹிட்டர். ஸோ அவரை கொண்டு வந்தாலும் டீம் வந்து நல்லா பேலன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு 4 பிளேயர்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்று நான் சொல்கிறேன்னு சொன்னேன், பட் 4 பிளேயர்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இப்போதைக்கு சிஎஸ்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ரூல்ட் அவுட் ஆனது. கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய கிரிட்டிக்ஸ். ஏன்னா வந்து ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து வெளில போயிட்டாரு அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டரை வந்து கொண்டு வரலாம். லைக் 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறோம், பட் 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸா எடுத்திருக்காங்க. மேபி இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ரூல் அவுட் ஆகுறாரு அப்படின்னா அந்த பவர் ஹிட்டர் மிஸ்ஸிங் அப்படின்னா ஒரு நல்ல நீங்க ஒரு பவர் ஹிட்டரா வந்து ஆக்ஷன் அன்சோல்ட் ஆன பிளேயர்ஸ் வந்து கொண்டு வரலாம். அது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஸ்டில் என்னதான் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்தாலுமே சிஎஸ்கே வந்து ருத்ராஜ் கெய்க்வாட பயங்கரமா மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அது துஷார் தேஷ்பாண்டேயோட பால் அடிச்சு ஒரு சிஎஸ்கே பிளேயரோட பால் வந்து கையில் அப்படி எல்போல இடிச்சு அது ஒரு இன்ஜுரி ஆகும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரும் அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஆடினாரு. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மேட்சை வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த ஒரு நான் வந்து ஆடின ஒரு கேப்டனா நான் இருந்தாகணும் டீம்ல அப்படின்னு அந்த எல்போ இன்ஜரி வச்சுட்டு அந்த ராஜஸ்தான் மேட்சுக்கு அப்புறம் 2 மேட்ச் ஆனது ரொம்ப நல்ல விஷயம். ஆப்வியஸா ஒரு நல்ல கேப்டன் அப்படின்னு சொல்லுவேன். சிஎஸ்கே கண்டிப்பா வந்து க்ரூம் பண்ணும். எம்எஸ் தோனியோட கேப்டன்சியில கண்டிப்பா இன்னும் டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா எம்எஸ் தோனிக்கு தெரியுங்க, அவருக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும். அண்ட் எம்எஸ் தோனிக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து சாமையா வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. ஸ்பின்னர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எம்எஸ் தோனி எப்பயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி எங்கெங்க அவங்களை வந்து பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஒரு அஸ்வின் வந்து பார்க்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட பொறுத்தவரையும் அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து அவர் வந்து பெருசா யூட்டிலைஸ் பண்ணல, அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா 2 ஓவர் போட்டிருக்காரு, 3 ஓவர் போட்டிருக்காரு. இந்த சீசன் எப்பயுமே 4 ஓவர் போட்டது கிடையாது. நூர் அகமது என்னதான் பர்பிள் கேப் வச்சிருந்தாலும் அவருமே வந்து ஒரு சில டைம் 3 ஓவர்லாம் போட வைக்கிறாங்க, இன்னொரு ஓவர் அது பேலன்ஸ் வைக்கிறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட தாண்டி எம்எஸ் தோனி ஏதோ கொஞ்சம் சூப்பரா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொன்னு என்ன, ஒரு விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் அந்த சோசியல் மீடியா சைட்ல வைரலா போகுது. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் தெரியல, பட் சொல்றாங்க என்னன்னா பிசிசிஐ வந்து அந்த பிளாட் பிட்ச் அப்படின்றதெல்லாம் தாண்டி பேட்டர்ஸுக்கு தேவையான ஒரு பிட்ச் நீங்க வந்து ஒரு டேர்னிங் பிட்சா கொடுக்காதீங்க, பேட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பிட்சா கொடுங்க, நாங்க சொல்ற மாதிரி தான் பிட்ச் நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே கிட்ட ஏதோ பேசின மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வந்து எங்கேயோ ஒரு அடி பெருசா விழப்போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. எஸ், அந்த மாதிரி தான் வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. பிளாட் பிட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபுல்லா ஸ்பின்னர்ஸுக்கும் அந்த ஸ்லோ ட்ராக் இருக்க பவுலர்ஸ்க்காக தான் வந்து ஆப்ஷன்ல எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சிஎஸ்கே இஸ் ஆன் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே ஆப்ஷன்ல மிஸ் பண்ண ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது நான் டெஃபினட்டா வந்து கேஎல் ராகுல் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து நூர் அகமதுக்கு 10 கோடி கொடுத்துருக்கீங்க அண்ட் அஸ்வினுக்கு வந்து ஒரு
அரௌண்ட் ஒரு 9.75 crores கிட்ட போயிருக்கீங்க அப்படின்னும் போது ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ கொடுத்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு ரவீந்திர ஜடேஜா அண்ட் நீங்க வந்து ஒரு அஸ்வின் பிளஸ் 100 இவங்கெல்லாம் பார்த்தாலே 100 கோடியில் உங்களுக்கு 40 கோடி வந்து அங்கேயே கவர் ஆகுது. நீங்க மேபி ஒரு ஸ்பின்னரை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அது எந்த ஸ்பின்னர் எல்லாம் நான் சொல்லலை, சிஎஸ்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மேபி ஆக்ஷன்ல ஒரு கேஎல் ராகுல கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு யங் ஸ்பின்னர் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா திக்வேஷ் எல்லாம் லக்னோவில் வந்து சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆப்வியஸா நீங்க சுயாஷ் வந்து டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டரா எடுத்திருக்கலாம் ஸ்பின்னர்ஸுக்கு. ஒரு சின்ன ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாதிரி ஒன்று தோணுச்சு. ஏன்னா நீங்க கேஎல் ராகுல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஆர்டர்லயும் வந்து அவரால் ஆட முடியும், ஓப்பனிங்லேயே ஆட முடியும், ஒரு கேப்டன்சிக்கான ஒரு மெட்டீரியலாகவும் இருப்பாரு. பிளஸ் இன்னொன்று சிஎஸ்கேக்கு என்னன்னா, மோஸ்டா கேஎல் ராகுல் கேப்டன்சி பண்ண போறது இல்லைன்னு அந்த ஆக்ஷன் டைம்லயே வந்து தெரிஞ்சிடுச்சு. கேஎல் ராகுலும் அந்த மாதிரி ஏதோ சொன்னதாகவும் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேயே ஒரு ரிஷப் பண்ட்டுக்கு போல, ஒரு ஸ்ரேயஸ் ஐயருக்கு போல, ஏன்னா அவங்களாம் கேப்டன்சி மெட்டீரியல், அவங்க வந்தாங்க கேப்டனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் ஆல்ரெடி கேப்டனா இருக்காரு, அது மூவ் பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், கேஎல் ராகுல் கேப்டனா இருக்க மாட்டாரு, அவருக்கு ஒரு பிளேயரா இருக்கணும் ஆசைனா கேஎல் ராகுல சீரியஸா சிஎஸ்கே எடுத்திருக்கலாம்னு சொல்லுவேன். 13 கோடி ஏதோ போனாங்க, கடைசியா டெல்லி வந்து எடுத்துட்டு போனாங்க. டெல்லி 14-15 கோடி கிட்ட போய் கேஎல் ராகுல் எடுத்தாங்க. அது வந்து எல்லா டீமுமே தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுவேன். ரேட்டை ஏற்றி விட்டுருக்கணும் கேஎல் ராகுலுக்கு. அப்போனா மேபி எல்லா டீமுமே ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்கும். இப்போ பாருங்க, டெல்லி வந்து ஒரு ஸ்டார்க்கு, நட்ராஜன், கேஎல் ராகுல், ஃபேப் டு பிளஸஸ் எல்லாருமே சேர்த்து ஒரு 30-35 கோடியில இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து கேஎல் ராகுல் இருந்தால் சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தோணுது. ஏன்னா எம்எஸ் தோனி வந்து உங்களுக்கு இன்னும் எவ்வளோ சீசன் ஆடுவாருன்னு தெரியல, ஆடுவார் தான், பட் எவ்வளோ சீசன் ஆடுவாருன்னு தெரியல. அப்படி பார்க்கும்போது மேபி ஒரு கேஎல் ராகுல் சிஎஸ்கேக்கு இருந்தால் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. உங்களுக்கு எந்த ஸ்லாட்ல ஆனாலும் அவரால் கண்டிப்பாக ஆட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரூவன் பிளேயரை சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கேட்டால் சிஎஸ்கே கண்டிப்பாக கேஎல் ராகுல எடுத்திருக்கோம்னு சொல்லுவேன். இப்போ அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கு.